அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா கீழமை நீதிமன்றத்திற்கான 116/171 ஸ்வைப்பர், மசால்ஜி, வாட்ச்மேன், கார்டனர், நைட் கம் மசால்ஜி இதுக்கான ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு வரோம். இப்போ நம்ம ஒரு கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான் இப்போ நான் சொல்கிறதுக்காண்டி இந்த வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். உறுதியாக இன்றைக்கி அப்படி இல்லை அப்படின்னா வரும் வாரங்கள், அப்படி இல்லைன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும். கன்ஃபார்மாக ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும். இப்போ என்ன நிலையில் இருக்குன்னா, நம்மளுடைய ஃபைனல் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாம். கையெழுத்துக்காக, சைனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லிகிட்ருக்காங்க. உறுதியாக நம்ம ஜூன் 1 ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே எல்லா நீதிமன்றத்தில் இருந்தும் அழைப்பாணை ஜாயின் பண்ணிடுவோம். கண்டிப்பாக நல்ல செய்தியாக வரும். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற நியூஸும் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அதுவும் நல்ல செய்தி வரும். கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்ற நண்பர்களெல்லாம் மெசேஜ் போட்டுட்ருக்கீங்க. கட் ஆஃப் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு ப்ரியாரிட்டி எல்லாம் மாறுபடுறதுனால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு சொல்லலாம் எப்படின்னா, எந்த கேட்டகரியுமே இல்லை, எந்த ப்ரியாரிட்டியுமே இல்லை அப்படின்னா ஒரு 145 to 145க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்லாவது போவீங்க. ப்ரியாரிட்டிலாம் இருக்கீங்கன்னா ஒரு 135லேருந்து 140 வரையும் வரும். இது ஒரு ப்ரெடிக்ட் மட்டும்தான், உறுதியாக சொல்லிட முடியாது. அதே மாதிரி நண்பர்கள் எல்லாம் இன்னொரு 72, 73 நோட்டிஃபிகேஷனை பற்றி கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். 116, 171 நோட்டிஃபிகேஷன் இது ப்ராசஸ் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. இது முடிஞ்சால் தான் உங்களுக்கு விடுவாங்க. இது எப்படியும் இந்த ஜூனில் ஃபைனல் ரிசல்ட் விட்டு ஜூலையில் அவங்க ஜாயின் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 73, 72, 73 இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் தான் ஒரு அப்டேட் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுத்துருங்க. கண்டிப்பாக நல்லதே வரும். இன்னொரு நற்செய்தி என்னன்னா, ஒரு நம்பக வட்டத்துலேருந்து ஒரு தகவல், அது தகவலை தவிர உண்மையான்றது தெரில. உண்மையாக தான் இருக்குன்றது நான் நம்புகிறேன். இவ்வளோ நாள் லேட் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி 2.5 வருஷம் ஆகி 3வது வருஷத்தை தொட்டு போயிட்டுருக்குது. இருக்கிற வேக்கன்சி எல்லாமே ஃபில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். இப்போ வேக்கண்ட் எல்லா வேக்கன்சி ஃபில் பண்ணி கூடுமான அளவு 3/4 பேரை 5300 பேரை எடுத்து வச்சுருக்காங்க. அதில் 3/4 பேரையும் எடுக்க போகிறதா நம்பகமான உறுதியான தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு ரிசல்ட் வந்தால் தான் கண்டிப்பாக தெரியும். இது நம்ம 2.5 வருஷம் காத்திருந்ததுக்கு இது ஒரு ஹோப்பாக கூட அமையலாம். அதனால தான் இதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணி உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை அப்பப்போ நான் மேக் பண்ணி வீடியோவை போட்டுட்ருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. உண்மையான தகவலை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். நம்ம ஏதோ வீடியோ பண்ணுறோம், சப்ஸ்கிரைபர் வேணும், அதன் மூலமாக சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காண்டில் எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. சரி, எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க, இது கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு இதுக்காண்டி தான் நம்ம நம்பகமான தகவலை யூடியூப் மூலமாக தெரிவிக்கின்றனால தெரிவிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதான். 3/4 பேர் காத்திருந்த எல்லாருமே உள்ளே போயிடணுன்றது அதே தான் அவங்களும் ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் லேட் பண்ணதுக்கு காரணம் இருக்கிற வேக்கன்சி அப்படியே ஃபில் பண்ணிடணும், ஃபில் பண்ணிவிட்டு 3/4 பேரை உள்ளே எடுத்துடணுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 5000னா அவ்வளோ காத்திருந்த எல்லாத்தையுமே எடுத்துடணும். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு எல்லாத்தையுமே எடுத்துடணுன்றதான் என்னோடய இது. யாரும் ஃபீல் பண்ணிக்க வேணாம். மார்க் கம்மியாக இருக்குது, மார்க் அதிகமாக இருக்கல விட்ருங்க, அவங்கள விட்ருங்க. மார்க் கம்மியாக இருக்கவங்க நம்ம ஃபீல் பண்ணிக்க வேணாம். ஆண்டவன் கருணையினால ஆண்டவனை வேண்டிக்கோங்க. இதனாச்சும் ஒரு பிளெஸ்ஸிங்னால நம்ம உள்ளே போயிடுவோம். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கோங்க. நன்றி நண்பர்களே.